பல நலத்திட்டங்களை அறிவித்து தூய்மை பணியாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். சென்னை கலைவாணர் அரங்கில் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு திட்டம், குடியிருப்பு வீடுகள் மற்றும் புதிய நலத்திட்டங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இப்ப தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக எத்தனை தூய்மை பணியாளர்கள் பயனடைவார்கள்? மேலதிக தகவல்கள் என்ன? சென்னை கலைவாணர் அரங்கில் சென்னை பெருநகர மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து குடியிருப்பு வீடுகள் வரக்கூடிய ஒரு திட்டமும், அதே போன்று பல்வேறு நலத்திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தற்பொழுது பங்கேற்று இருக்கிறார். இதில் சென்னை மாநகராட்சியில் மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சியில் மட்டும் இன்றைய தினத்திலிருந்து 3 வேளையும் 31,373 தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் 3 வேளையும் காலை, மதியம், இரவு என்ற 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இதற்காக இலவச உணவு வழங்குவதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் 64.73 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பணியின் பொழுது மரணம் அடையக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கடந்த காலங்களில் 5 லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாக வழங்கப்பட்டிருந்தது. அந்த நிவாரண தொகையினை உயர்த்தி இது இனிமேல் பணியில் மரணம் அடைந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினையும் இன்றைய தினம் முதலமைச்சர் அறிவிக்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் சுய தொழில் தொடங்கும் பொழுது அவர்களுக்கு தேவையாக உதவியாக 3.50 லட்சம் ரூபாய் வரையிலான அந்த மானியம் தொகை வழங்கப்படும் எனவும், இதற்காக தமிழக அரசின் சார்பில் 10 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்பட்டு புதிய குடியிருப்புகள் கட்டத் தொடங்கப்படும் எனவும் அறிவிப்பு இன்றைய தினம் வெளிவர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கிராமப்புறங்களில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக இந்த வீடு ஒதுக்கீடக்கூடிய ஒரு பணி என்பது தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தூய்மை பணியாளர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவில் இலவச காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் முதலமைச்சர் இன்றைய தினம் அறிவிக்க இருக்கிறார். மொத்தமாக தூய்மை பணியாளர்களுக்கு என இலவசமாக உணவு வழங்கக்கூடிய ஒரு திட்டம், அதே போன்று சுயதொழில் தொடங்குவதற்கான அந்த நிதி மற்றும் பணியின் பொழுது உயிரிழந்தால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிவாரண தொகை உயர்த்தி வழங்கப்படும் உட்பட 6 திட்டங்கள் இன்றைய தினம் தூய்மை பணியாளர்களுக்கு முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். அந்த முதலமைச்சர் வழங்கக்கூடிய இந்த உணவு திட்டத்தின் தொடக்கமாக உணவுகளை கொண்டு செல்லக்கூடிய அந்த வாகனத்தினை கொடியசைத்து முதலமைச்சர் தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய அந்த உணவு பெட்டிகளை முதலமைச்சர் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். அதன் பிறகு உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களிடம் கலந்துரையாடி உணவுகள் எப்படி இருக்கிறது, தரமானதாக சுவையானதாக இருக்கிறதா என்பதனையும் தூய்மை பணியாளர்களிடம் கேட்டறிந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த உணவுகளையும் முதலமைச்சர் எப்படி இருக்கிறது என்ற தரமாக இருக்கிறதா என்பதை உட்கொண்டு அதனை சோதனையிட்டார். அதன் பிறகு தூய்மை பணியாளர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் K.N. நேரு, மா. சுப்பிரமணியன், சேகர் பாபு, மதிவேந்தன் உள்ளிட்ட அமைச்சர்களும், சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா மற்றும் துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட மாநகராட்சியினுடைய உயர் அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.